இண்டூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட உறுதி திட்டம் உள்ள விதியை வழங்க கோரி நிதியை வழங்க மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் நிதி 4000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தராத மத்திய அரசை கண்டித்து திமுக கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணைச் செயலாளர் ரேணுகாதேவி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி விஜயன், அவைத் தலைவர் CK வேலு, துணைச் செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் MP பெரியண்ணன், ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் செந்தில், துணைச் செயலாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கினர். மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் நன்றி கூறினார். இண்டூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட உறுதி திட்டம் உள்ள விதியை வழங்க கோரி நிதியை வழங்க மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் நிதி 4000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தராத மத்திய அரசை கண்டித்து திமுக கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணைச் செயலாளர் ரேணுகாதேவி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி விஜயன், அவைத் தலைவர் CK வேலு, துணைச் செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் MP பெரியண்ணன், ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் செந்தில், துணைச் செயலாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கினர். மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் நன்றி கூறினார். எப்ப வரும் மோடியே, எங்க சம்பளம் எப்ப வரும், எங்க சம்பளம் எப்ப வரும், பதில் சொல். சம்பள காசை திருடாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. மோடி என்னாச்சு எங்க பணம், 4000 கோடி. மோடி என்னாச்சு எங்க பணம், 4000 கோடி. சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் சொல். மோடி அரசே பதில் சொல். வக்கில்லையா, எங்கள் சம்பளத்தை தர வக்கில்லையா. துன்புறுத்தாதே, ஏழை மக்களை துன்புறுத்தாதே. எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு. பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி. ஏழை மக்களுக்கு சம்பள பிடிப்பா. மோடியே அடிமைகளின் தாடியே, உழைக்கும் மக்களை ஏய்க்காதே. எதற்காகவும் விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அப்பா வைகுண்டம் அவர்களையும், இங்கே முன்னிலை வகித்திருக்கும் மாவட்ட மாணவர் அணி பொறுப்பாளர் மதிப்புக்குரிய அன்பு தம்பி பெரியண்ணா அவர்களையும், மேலும் முன்னிலை வகிக்கும் விஜயன் அண்ணா எல்லாரும் கூட சொல்லுங்க. வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றை அடிக்காதே, சம்பள காசை திருடாதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. மோடியே எங்க போச்சு எங்க பணம், 400 கோடி, 4000 கோடி. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. பாஜக அரசே பதில் சொல்.
போலாமா? அடுத்ததாக மாவட்ட மருத்துவமனை துணைத்தலைவர் வர முடியுமா வர முடியாதா ரொம்ப என்ன போய் கண்டு பேசுறீங்க. மோடி 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 என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு பாஜக அரசு பதில் சொல் 100 நாள் சம்பள பணம் வருமான பதில் சொல் மாசம் 1000 படிக்கிற ஸ்டாலின் எங்க சம்பளத்தை கூட புடுங்குறாரு மோடி உழைக்கும் மக்களை சுருண்டாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே உழைக்கும் மக்களை ஏய்க்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் மோடியே எங்க சம்பள பணம் எப்ப வரும் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் கொடுத்து விடு மோடியை எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பள பிடியா